இந்த சாதுர்மாச யாகத்தில் வருண பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவா மகான்கள்லாம் விஸ்தாரமாக இதோடைய மந்திரார்த்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த யாகத்தினுடைய பிரதானமான உத்தேசம் என்ன அப்படின்னா, சகல பாவங்களும் இந்த யாகமானது போக்குறது அப்படிங்கிறதான ஒரு பலன் சொன்னாங்க இல்லையா, அதோடைய பிரதான காரியம் இப்போ நடக்க போகுது. பிரதிபூருஷம் கரம்ப பாத்ராணி ஜோதி அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த யாகம் செய்யக்கூடிய எஜமானன் இருக்காரு, அவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய புருஷா ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாரும் செய்த பாவங்கள்லாம் நிவர்த்தியாகி பரிசுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி, பிரதிபூருஷம் அப்படின்னு குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாருக்குடைய செய்த பாவங்களையும் நிவர்த்தியாகிறதுக்காக கரம்ப பாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது யவா அப்படிங்கிற தானியம், அந்த தானியத்திலிருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட இந்த திரவியம், இதுக்கு கரம்ப பாத்திரம் அப்படின்னு பேரு, யவதானியம் அப்படின்னு பேரு. அந்த தானியத்தை கொண்டு வந்து அதுக்கு மந்திரவத்தா சம்ஸ்காரம் அதோடைய உரல்ல இடிச்சு இங்கேயே அதை மாவா பண்ணி எல்லாம் வந்து யஜ்ஞத்தில் சொன்ன விதி பிரகாரம் இந்த வேதியிலேயே அதை நிர்மாணம் பண்ணி அதை ஒரு தீப ஆகிருதியில தயார் பண்ணி, அதுக்கு மேல இப்போ இந்த கரிராணி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கர்ஜூர்காய், பேரிச்சங்காய், அதுக்கப்புறம் வண்டி பத்திரம் இதெல்லாம் அதோட சேர்த்து வச்சுட்டு எஜமான தம்பதிகள் எஜமான இந்த தலையில வச்சுட்டு இந்த அக்னியில வந்து ஹோமம் பண்ண போறார். பிரதிபூருஷம் கரம்ப பாத்திரான்னு சொன்னதுனால அவா தம்பதிகள் எஜமான தம்பதிகள், அதுக்கு மேலே அவளுடைய புத்திரார் மாட்டுப்பெண்கள் பேரன் பேத்திகள், இவா எத்தனை பேர் குடும்ப நபர் இருக்காலோ, இப்போ வந்து நுகர்வோர் கணக்கு எடுக்கிறா பார்த்தீங்களா, இந்த கணக்கு இங்கே வேற எடுத்திருக்கு. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேருக்காகவும் ஒன்று பண்ணணும்னு. அதுக்கு மேலே வேதத்துடைய கருணை பாருங்கோ, ஏ கமதிரித்தம் இருக்கக்கூடியதான நான் இவா குடும்ப மனுஷால தவிர இன்னும் பிறக்கக்கூடிய சந்ததிகள் அவா எல்லாருக்கும் வரக்கூடிய பாவங்களும் இதுல இருந்து நிவர்த்தியாகணும். லோகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை எஸ்ராவும் சேர்த்து வச்சுட்டு அதை இந்த அக்னியில இப்போ ஹோமம் பண்ண போறா. அந்த ஹோம மந்திரம் தான் அர்த்தம் நேற்று சொன்னோம். யத்ராமே யதரன் ஏயத் சபாயாம் யதிந்திரியே யத் சூத்ரே யதர்யேனஸ்ச கிருமாவயம் ஏகஸ்யாதி தர்மணி தஸ்யா வயஜ நமசி ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தினால ஹோமம் பண்ண போறா. கிராமத்துல நாம் வாழக்கூடியதான பிரதேசத்துல நாம் செய்த பாவங்கள், அரண்ய மார்க்கங்கள்ல காடுகள்ல நமக்கு சம்பவித்த பாவங்கள், நாம் ஒரு சபையில போய் அந்த சபா கௌரவத்தில் ஏதாவது அபச்சாரப்பட்டிருந்தவே ஆனால் அந்த பாவங்கள், அதுக்கு மேல நம்மளுடைய இந்திரியங்கள்னாலே நாம் செய்த பாவங்கள் இருக்க எல்லா இடத்துலையும் அந்த பாவங்கள், இன்னும் என்னென்ன பாவங்கள்லாம் செய்திருக்கோமோ அத்தனையும் இந்த ஹோமத்தினால விமோசனமானது அப்படின்னு சொல்லி, ஜென்மாந்தரியத்தில் இந்த ஜென்மாவுக்கு முன்னாடி ஜென்மால ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த தம்பதிகள் அந்த பாவமும் இப்ப போகணும் சொல்லி தான் வருணோ கிருண்ணாது அப்படின்னு பிரதிபிரஸ்தாதா சொல்லுவார். இந்த ஜென்மால இல்லையே பரிசுத்தமா இருக்கேனே, நான் இன்னும் பாவம் பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு மனசு அறிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணல அப்படின்னு. பாவம் நாம பண்ணினது பண்ணாத கணக்கு நம்மளால போடவே முடியாது, பகவான் போட்டு வச்சிருக்கான். அதனால ஜென்மாந்திரிய பாவங்கள் கூட இதில் நிவர்த்தியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்டதான இந்த கரம்ப ஹோமம் அப்படிங்கிறத இப்போ அப்போ எஜமான தம்பதிகள் பண்ண போறா. எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணுமே, ஆனால் தரிசனத்தினாலேயே நாம் செய்த பாவங்கள்லாம் நமக்கு நிவர்த்தியாகும். இங்க இருக்கக்கூடிய பக்தார்கள், இதை நேரில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பக்தார்கள் எல்லாரும் இதை தரிசனம் பண்ணணும். எல்லாரும் இந்த யாகத்துல நம்மால எந்த விதத்துல பங்கு கொள்ள முடியுமோ அந்த மாதிரி பங்கு கொண்டு தரிசனம் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த பலன் சித்திக்கும். पंढरीनाथ महाराज की
ராமேஸ்வரம் முதலிய க்ஷேத்திரங்களை போய் ஸ்நானம் பண்ணும்பொழுது நாம் சுருக்கமாக சங்கல்பம் போது சொல்கிறோம், நவானாம் நவவிதானாம் புகுணாம் புகுவிதானாம்னு ஒரு சூத்திரம் மாதிரி சொல்கிறோம். இப்போ ராமேஸ்வரத்துக்கு போனால் இந்த நவானாம்னு 9 விதம் பார்ப்போம், 9 ஹெட்டிங், ஒவ்வொன்றுல என்னென்ன பாபம் இருக்கு அதெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போய் அவளை விஸ்தாரமாக அவசரப்படுத்தாமல் சங்கல்பம் பண்ணி வைங்கோன்னா அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் இன்னைக்கும் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே பண்ணின பாபம் தானே, நமக்கு சம்பவிச்ச பாபம். நேற்றுக்கு ரொம்ப அழகா சொன்னார் இந்த விஷயத்தை. பாகவதத்திலேயே ஒரு சரித்திரம், ரிஷியினுடைய பசுவை ரட்சிக்கிறான் ராஜா. ஒரு புலி பசுவை சாப்பிட வருது. இருட்டுல புலின்னு நினைச்சென்று கத்தியால ஆயுதத்தினால தாக்குறான். காத்தால பார்த்தா புலி இல்லை, பசு. வெளிச்சத்தில் பார்த்தா பசு. இப்ப அவன் பிரார்த்தனை பண்றான், குருகிட்ட கேட்கிறான், இப்படி நாம பண்ணிவிட்டேனே, பாபம் பண்ணிவிட்டேனே. அவர் சொல்றார், அஜ்ஞானத்தினால பண்ணினதுதானே, தெரிஞ்சு பண்ணல. தெரிஞ்சு பண்ணாததுனால அவ்வளவு தோஷம் இல்லை. அதுக்கு அந்த ராஜா கேட்கிறான், தெரிஞ்சு பண்ணினேன் தெரியாம பண்ணினேன், அப்புறம் நான் புலின்னு நினைச்சுண்டு கத்திய போடும்போது அது பசுமாட்டு மேல விழுந்து கோகத்தி ஆகணும்னா இந்த கோகத்தி பண்ற அளவுக்கு எனக்கு பாபம் இருக்குங்கிறான். கோகத்தி பண்ணினத்தினால உள்ள பாபம் இல்லை, கோகத்தி பண்றதுக்கு உள்ள பாபம் இருக்கு. ராமேஸ்வரத்துக்கு எல்லாம் போனோம்னா பண்ணின பாபத்துக்கு முழுக்க பரிகாரம். இந்த வருண பிரகாச இந்த யஜ்ஞத்துலதான் எதனால நீ பாபம் பண்ணினியோ அந்த பாபத்துக்கு இதான் பரிகாரம். அது இதுல யாரெல்லாம் கலந்துகிறாளோ, யாரெல்லாம் தரிசனம் பண்றாளோ, ஸ்ராத்தாதிகள் எல்லாம் கூட பிரார்த்தனை பண்ற போனோம், வேத சந்ததி ரேவனா, என் குடும்பம் வேத மார்க்கத்தை விட்டு விலகிடக்கூடாதுன்னு இதெல்லாம் எங்க தாத்தாலாம் சிராத்தம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். கண்ணும் கண்ணீருமா சொல்லுவான். இதெல்லாம் அந்த மந்திரமே, அந்த பிரார்த்தனையே எங்க ஆத்துல நிறைய அன்ன சமர்த்தி இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் வாங்கோ, சாப்பிடுங்க, போஜனம் பண்ணுங்க, அப்படி சொல்ற அளவுக்கு அன்ன சமர்த்தி இருக்கு. இது மாதிரி சமைச்சு வச்சா போருமா, சாப்பிட்றதுக்கு வரணுமே அதிதிகள் நிறைய எங்காத்துக்கு சாப்பிடணும். எங்காத்துக்கு மாத்தி 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 யாச்சகால் வரணும். நிறைய அந்த தர்மம் இந்த தர்மம், யாகம் பண்றேன், கல்யாணம் பண்றேன், உபநயனம் பண்றேன், கும்பாபிஷேகம், இது மாதிரி நிறைய பத்திரிகையை கொண்டு வந்துட்டே இருக்கணும். நான் கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். ஒத்தட்ட கூட நான் கையே நீட்டக்கூடாது. எனக்கு கொடுன்னு நான் ஒத்தட்டையும் நீட்டக்கூடாது. என் குடும்பம் வேத மார்க்கத்தை விட்டு விலகவே கூடாது. இது மாதிரி எங்க நாராயண தீட்சிதர், ராமதீட்சிதர், நாராயண தீட்சிதர், சுப்பிரமணிய தீட்சிதர், முத்தன்னாவார், அவளுடைய பிதா நாராயண தீட்சிதர், மூல புருஷாலும் வைகுண்டநாத தீட்சிதர், அத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணினதுனால தானே நான் இன்னைக்கு சாதுர்மாசியம் பண்றேன். இந்த குடும்பம் இந்த மார்க்கத்தை விட்டு விலகக்கூடாதுன்னு அவ பிரார்த்தனை பண்ணதுனால தான் நாங்க அண்ணாவும் நான் இந்த இடத்துல சாதுர்மாசியம் நடந்துட்டு இருக்கு. நான் இந்த பத்திரிகையை நீட்டின போது கூட பெரியவாளே என்கிட்ட ஒரு கேள்வியா கேட்டேன். நான் பஜனை, கோவில், ஆராதனம், உற்சவம் அப்படிதானே என் புத்தி பிரவருத்தி இருக்கும். என்ன சாதுர்மாசியம்
அப்படின்னு அவர் என்ன விசாரிக்கிறார். அப்புறம் சொன்னேன், அப்பா காலமாயிட்டார். இந்த சாதுர்மாசியத்துல தான் பிதர்களுக்கெல்லாம் ஆராதனை இருக்கு. சிராத்தாதிகளை சிரத்தையா பண்ணினாலும் இந்த சாதுர்மாசியத்துல தான் அவளுக்கு பல மடங்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய தர்மங்கள்லாம் இதுல தான் இருக்கு. ஒருத்தரும் அவசியம் யஜ்யம் பண்ணினவாள்லாம் அவசியம் அதிகாரிகளா உள்ளவா சாதுர்மாசியம் பண்ணணும். அந்த சாதுர்மாசியத்துல இப்ப இவர் காமிச்சாரோன்னு நம்ம ஆத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கு அத்தனை இந்த அகல் மாதிரி பண்றது, தீபாகாரத்துல பண்றது, இந்த பிரகாசத்துக்காக. இது இன்னைக்கு இருக்கிறவாளை வச்சு தீர்மானம் பண்ணிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் ஒன்ன எக்ஸ்ட்ரா வெயின்னு பாவியா வரப்போறவாள் இருக்காளு. அப்படி இத இந்த விஷயத்தை நம்ம ஸ்ருதிகள் சொல்லிவிட்டார். இது இந்த தர்மம் இது அனுஷ்டானம் பண்றவாளுக்கு மாத்திரம்தான் இல்லை. நேற்றுக்கே சொல்லும்போது சுவார்த்தமா பண்ணினா கிரகியம், லோகக்ஷேமமா பண்ணும்போது அத்தனை இந்த ஸ்ரௌதம் தான் எல்லாருக்கும். ஏன்னா என்னோட நாம நட்சத்திரமே கிடையாதுன்னு இல்லை. சாதுர்மாசத்துக்கு என்னோட நாம நட்சத்திரம். அதுபோல இந்த யாரெல்லாம் தரிசனம் பண்றீங்களோ, யாரெல்லாம் அபபிரத ஸ்நானம், யாரெல்லாம் ஸ்நானம் பண்றீங்களோ, யாரெல்லாம் தரிசனம் பண்றீங்களோ, யாரெல்லாம் இந்த கைங்கரியத்துல கலந்துட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை குடும்பத்துக்கும் சகலவிதமான பாபங்களும் நிவர்த்தியாகி பண்ணின பாபம் எதனால இந்த பாபங்கள் எல்லாம் சம்பவிச்சதோ அந்த மூலமும் ரொம்ப அழகா நினைச்சு ஒரு விஷயம் சொன்னார். இதெல்லாம் இன்னைக்கு லௌகீகமா பெரிய விஞ்ஞானிகள்லாம் பார்க்கிற ஒரு ஆங்கிள். ஏன்னா நேற்றுக்கு சொன்னார், நான் வெளியில நடந்து போனா கால் அழுக்காயிடுது, கால் அழுக்காயிடுறதுன்னு மிதியடியில காலை வச்சு போனா கால் சுத்தமாயிடுறது, மிதியடி அழுக்கா போயிடுது. ஒரு கதை வாலு போச்சு கத்தி வந்தது டும் டும் டும்னு ஒரு குரங்கு கதை இருக்கு. அப்புறம் அந்த கத்தி போச்சு ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கு இந்த பாபம். இந்த சில்வர் வாஷ்னு வெள்ளி பாத்திரத்தெல்லாம் கடையில் கொடுத்து தான் முலாம் பூசர் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு லிக்விடா ஒன்று கிடைக்கிறது கெமிக்கல். இந்த கண்ணங்கரியில் இருக்கிற வெள்ளி பாத்திரத்தில் இதை விட்டா போதும், அது பளிர்னு ஆகிடும். இது பண்ணவே வேண்டாம், முலாம் பூச வேண்டாம். அது பளிர்னு போயிடுறதுன்னா அதுல ஒட்டின்ற அழுக்கு முழுக்க லிக்விடை போதும். இப்படிதான் இருக்கு நம்முடைய பாபம் எல்லாம். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது. அது ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொன்னார். இந்த பாபம் சைக்கிள் இதுன்னு. இப்ப முன்னெல்லாம் எங்க தாத்தாவோட நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன், அப்புறமும் பார்த்துருக்கேன். எந்த பெரியவா ஆத்துக்கு வந்தாலும் தாம்பூலம் வச்சு கொடுப்பான். இப்ப ரொம்ப கமர்ஷியலா போனதுனால அந்த தர்மமே போயிடுது. யாராவது அத்தியனம் பண்ணினவா சிஷ்டாலா உள்ளவா கிரகத்துக்கு வந்தா ஒரு வெத்தலை பாக்கி ஏதோ ஒரு சம்பாவனை பண்றது, அவார்டு தட்சிணை கொடுக்குறது. அவர் என்ன ஏதாவது பண்ணி வச்சாரா, ஏதாவது ஜபம் பண்ணினாரா, அவருக்கு எது கொடுக்கறதுன்னு பார்க்கறது இல்லை. ஆத்துக்கு பெரியவா வந்தாலே கொடுக்கறது. இப்படி எல்லாம் நம்ம பெரியவா கொடுத்துட்டு இருந்தாலே அவ என்ன அசடா. எங்க தாத்தா கதையில சொல்லுவார், தவிட்ட கொடுத்து பாலை கறக்கிற மாதிரி. மாட்டுக்கு தவிட்ட வச்சா நாம உபயோகம் இல்லாத தவிட்ட வைக்கிறோம், அது அமிர்தமான பாலை கொடுக்குறது. அது மாதிரி வைதிகாளுக்கு அத்தியனம் பண்ணவாளுக்கு பெரியவாளுக்கு இப்படி ஏதோ வைக்கிட்டு வச்சு கொடுக்கறது எப்படின்னா தவிட்ட கொடுத்து அவ எத்தனை வருஷம் அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்கா அந்த புண்ணியத்தை முழுக்க கறந்துண்டு பணத்தினால கறந்துண்டு. இது இந்த டைரக்டர் பீம் சிங்னு ஒருத்தர் இருந்தாரே, எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் ரொம்ப பிரசித்தமா இருக்கிற காலத்திலேயே வேண்டியவர். அவர் எங்க தாத்தாவும் பெரிய தாத்தா அனந்தராம தீட்சிதர்வாலும் மெட்ராஸ்ல பிரவச்சனம் பண்ணும் பொழுது
ஐயா தீட்சிதர்வாள், செங்கால்புரம் ஐயா தீட்சிதர்வாள் அக்னிஹோத்திரத்தோட வந்தார். அவர் அக்னிஹோத்திரம் பண்ணணும். 10 நாள் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், இவர் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அப்ப ரொம்ப கவலைப்பட்டார் ஐயா தீட்சிதர்வாள். அப்ப தாத்தா, நான் சின்ன குழந்தை. அப்ப எங்க தாத்தா, நீங்க கவலையப்படாதீங்கோ, நம்ம பீம்சிங் ஆத்துல பண்ணலாம்னு. பீம்சிங் ஆத்து மாடியில தான் ஐயா தீட்சிதர் 10 நாள் அக்னிஹோத்திரம் பண்ணார். இப்ப இன்னைக்கு இந்த தர்மங்களை முழுக்க அது 144 போட்டு யாருமே ஈடுபடாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டா எல்லாருமே சேர்ந்து. இந்த ஐயா தீட்சிதருக்கு மேல ஒரு சாஸ்திரஜர் உண்டா, ஒரு தர்மம் தெரிஞ்சவர் உண்டா, ஆச்சாரம் உள்ளவர் உண்டா, அனுஷ்டானம் தெரியாதவரா? எப்பேற்பட்ட மகாத்மா அவர்! டைரக்டர் பீம்சிங் ஆத்துல தான் 10 நாள் அக்னிஹோத்திரம் பண்ணார். தினம் பீம்சிங்கும் அவருடைய பத்னியும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவோம் 10 நாளும். பூர்த்தி அன்னைக்கு பீம்சிங் வந்து எங்க தாத்தாட்ட கேட்டார், இவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணியிருக்காரு, அவருக்கு ஏதாவது வச்சு கொடுக்கணும். என்ன வச்சு கொடுக்கறதுன்னு கேட்டார். உங்களுக்கு என்ன தோன்றதோ பண்ணுங்க தாத்தா. அவர் ஒரு தாம்பூலத்தை எடுத்து கையில போட்டு இருந்த மோதிரம் அன்னைக்கு 5000 ரூபாய் விலையா, 65ல் 5000 ரூபாய் பொறுமானம் உள்ள மோதிரத்தை கட்டி பீம்சிங்க்கு கொடுத்துட்டார். இதை எங்க அப்பா ராமதீட்சிதர் தாத்தாட்ட வந்து சொன்னார், இது மாதிரி பீம்சிங் போட்டு இருந்த மோதிரத்தையே கட்டி கொடுத்துட்டார். எல்லாரும் பிரமிச்சா. ஏன்னா 1 ரூபாயா 2 ரூபாயா, 5000 ரூபாய்க்கு பெரிய பணம். 10 நாள் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு சம்பாவனையே 50 ரூபா தான். 5000 ரூபாய் எவ்வளவு பெரிய பணம். எல்லாரும் பிரமிச்சா. அப்ப பீம்சிங் தாத்தாட்ட நமஸ்காரம் பண்ண வந்தார். அப்ப தாத்தா சொன்னார், எல்லாரும் நீங்க கொடுத்தேன்னு பிரமிச்சா, அதுல நான் ஆச்சரியப்படல. இத வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு சத்பாத்திரம் ஒருத்தர் கிடைச்சாரே ஐயா தீட்சிதர்வாள். ஐயா தீட்சிதர்வாள் மாதிரி ஒரு சத்பாத்திரம் உங்களுக்கு கிடைக்குமான்னா, அதுபோல இந்த குடும்பம் நிறைய தர்மங்களை பண்ணி வச்சுண்டு அப்படி இருந்த ஒரு பிரபாவம் தான் இப்ப நம்ம எங்களுக்கெல்லாம் இதை பண்றதுக்கு ஒரு புத்தி பிரவருத்தி. பொதுவா இவ்வளவு இந்த தர்மங்கள்லாம் பண்றதுக்கு அர்த்தங்கிறதே இப்ப விஷயமே இல்லை. ரொம்ப வியக்தமா நான் சொல்லணும்னா ஏதோ அகங்காரம் அப்படின்லாம் சொல்லலை. 24 மணி நேரம் அந்த சின்ன முள்ளு 2 ரவுண்டு அடிச்சதுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும். இந்த ஸ்தாபனத்துக்கு இந்த சின்ன முள்ளு 2 ரவுண்டு அடிச்சதுன்னா 24 மணி நேரம் ஆச்சுன்னா 2 லட்சம் ரூபாய் வேணும். அதை பார்க்கும் பொழுது இந்த தர்மங்கள்லாம் அவ்வளவு செலவா என்ன? செலவே இல்லை. ஆனா இது பண்ணணுங்கிற எண்ணம் வரணும் பாருங்க. பண செலவுக்கு என்ன வழியா இல்லை? எத்தனை வருது, எவ்வளவு செலவழிக்கிறோம். இதுபோல ஒரு தர்மங்களை பண்ணணும்னா அதுக்கு இங்க பெரியவாளுடைய தபஸ், அவெல்லாம் பண்ணின பிரார்த்தனை, சிராத்தாதிகள்ல பண்ண பிரார்த்தனை, தேவதா பிரார்த்தனை, எவ்வளவு கவலைப்பட்டாரு. என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றாரு, என்னையும் எங்க பெரியப்பா பையனையும். சங்கர தீட்சிதர் மெட்ராஸ்ல இருக்காரு, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றார். அன்னைக்கே எங்களுக்கு வேதமே நடக்க மாட்டேங்கிறதேன்னு எங்க தாத்தாட்ட நாங்க மேட்டூர் போறோம். இப்ப இந்த கிரவாடிகள் ஆர்கே கிரவாடிகள், ஆர்கே சாஸ்திரிகள் அப்ப மேட்டூர்ல பாடசாலை. அந்த காலத்துல மேட்டூர் பாடசாலைன்னு ரொம்ப பிரசித்தம். நாங்க தாத்தாட்ட கேட்டோம், நாங்க மேட்டூருக்கு போறோம் அப்படின்னோம். உடனே எங்க பாட்டி சொன்னா, அங்க டேம் எல்லாம் இருக்கு, உங்களை அனுப்ப மாட்டேன். அது ஏதோ கொல்லப்பக்கத்துல டேம் இருக்கிற மாதிரி, மேட்டூர் டேம் இருக்கிற மாதிரி அங்க டேம் எல்லாம் இருக்கு, உங்களை அனுப்ப மாட்டேன்னா பாட்டி ரொம்ப பிடிவாதம் பண்ணோம். அப்புறம் தாத்தா சொன்னார், வேதம் எங்க போனாலும் வந்துடும், இந்த ஆச்சாரம் சம்பிரதாயம் பெரியவாளோட இருந்தாதான் வரும். ஆச்சாரத்துக்கு ஸ்கூல் கிடையாது, இந்த தர்மத்துக்கெல்லாம் ஸ்கூல் கிடையாது. பெரியவாளை பார்த்து 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 தான் தெரிஞ்சுக்கணும். அதனால பிரவச்சனம் தான் முக்கியம். போகக்கூடாதுன்னு ஆற்றுலேயே தான் நாங்களாம் 5th வரைக்கும் தாத்தாக்கு தெரியாம நான் படிச்சிருக்கேன்.
தாத்தாக்கு தெரியாம படிச்சிருக்கேன்னு சொல்றேனே தவிர அவருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்ணு காணாம இருந்திருப்பார் போனா போடுறது. ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த தாய சட்டையை கொல்ல பக்கத்தில் அவுத்து போட்டு விட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு துண்டை கட்டின்னு தான் அம்மா உள்ள வச்சுட்டு வருவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு சொன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் புரியவே புரியாது. இந்த ஆச்சாரங்களை ஆச்சார சகஜன்ம சொல்லுவோம். அதெல்லாம் இது எப்படி இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதே பெரிய காரியம். அப்படி ஆகிட்டு ஆச்சார விஷயம். அதனால பெரியவாளுடைய ஒரு புண்ணியம், அவள்லாம் பண்ணின ஒரு தபசு, அவள் பண்ண அனுஷ்டானம். எங்கள் பெரியவா முத்தனாவாள், அவளுடைய பிதா அனந்தராம யதீந்திரன், அவள் 2 பேரும் இங்கே செங்கராலிபுரத்தில் அதிஷ்டான ஒர்க்கு நடக்கிறதுனால, திருப்பணி நடக்கிறதுனால இங்கே எழுந்துருளை பண்ணியிருக்கோம். அவள் சிரவணம் பண்ணுற மாதிரி அவள் சந்நிதியிலேயே இதுபோல் இந்த தர்மங்கள்லாம் நடக்கிறது எங்கள் குடும்பங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம். உங்கள் அத்தனை பேருக்கும் பாக்கியம். இதில் நாம் சொன்னாலும் நிறைய பக்தாள்லாம் இந்த கைங்கரியத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆசைப்பட்டு கொடுத்துருக்கா. இங்கே வந்திருக்கா, எத்தனையோ பக்தாள் வந்திருக்கா. கொஞ்சமானாலும் யஜ்ஞத்துக்கு கொடுக்கணும். அவ கூப்பிட்டாளான்னு பார்க்கக்கூடாது. யாகம்னு தெரிஞ்சா கூப்பிடாம போகணும், கேட்காம கொடுக்கணும். அவ கேட்காம கொடுக்கணும். ஆனால் நான் நேற்றுக்கே சொல்லி பாருங்க, ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணினேன், நான் யாகம் பண்ணுறேன் இங்கே கொடுங்க. ஏன்னா யாதகம் வாங்கணும்னு ஒரு தர்மம் இருக்கணும். அதுக்காக ஒரு 4 பேருக்கு மாத்திரம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்படி இந்த தர்மத்தை இவ்வளவு சந்தியாக இவெல்லாம் நம்ம ஜனார்தன ஸ்ரோதிகள், அந்த பக்கத்தில் நம்ம வெங்கடரமண ஸ்ரோதிகள், குரு கிருபாடிகள், ராஜா கிருபாடிகள், எனக்கு ரொம்ப பக்கபலமாக பரம ஆப்தர் நம்ம ரமண தீட்சிதர்வாள், அவர் கூடவே பக்கத்தில் ரொம்ப பலமாக இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே எங்கள் சித்தப்பா நரசிம்ம தீட்சிதர்வாள், எங்கள் சித்தப்பா. இந்த மாதிரி எல்லா பெரியவாளும் நடத்தி கொடுக்குற ஒரு சாதுர்மாசியம். இதில் நிறைய குழந்தைகள்லாம் இதில் ருச்சி வர மாதிரி வாழும் குழந்தைகளை பக்கத்தில் வச்சுன்னு பண்ணுறா. நீ எட்டி போடணும்னா அப்புறம் என்னமா வரும், அவளையும் அரவணைச்சு நிறையா குழந்தைகள். அதோடு கூட ஸ்ரோத ஞானம் உள்ள குழந்தைகளும் நிறையா இருக்காங்க. இப்படி ரொம்ப அழகாக நடந்துருக்கு. இது பூர்த்தியான உடனே அவபிரத ஸ்நானம். அப்போ அந்த நியமம் என்னங்கிறத நான் அப்போ சொல்கிறேன். இன்னும் பல பேர் வந்துடுவா. அதை அனுசரித்து நீங்கள்லாம் ஸ்நானம் பண்ணணும். பண்டரிநாத் மகாராஜிக்கு மாதிரி பெரியவா பிரசாதம் கொடுத்த வச்சு நம்ம பாலக செய்வாள். பெரியவா பிரசாதத்தோடையே இந்த யாகசாலைக்கு வந்த உடனே ஆச்சாரியாருடைய பிரசாதம், பெரியவாளுடைய அனுகிரகம், மகாபெரிவாளுடைய அனுகிரகம், புது பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கெல்லாம். எங்கள் குடும்பத்துக்கு பெரியவாள்னா எங்கள் தாத்தா காலத்திலே அனந்தராம தீட்சிதர்வாள், நாராயண தீட்சிதர்வாள். இன்னைக்கு வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபான்னு இப்போ கூட வாரம் பிரவச்சனம் வருது. இதுக்கு கிராமமாக எங்கள் தாத்தா பெரிய தாத்தாலாம் பிரவச்சனம் பண்ணி அவள் தான் இந்த சபாவையே பலப்படுத்தினது. ஆரம்பத்தில் நிறைய பேர் பெரியவாள்கிட்ட போய் சொல்லியிருக்கா, அனந்தராம தீட்சிதர் நாராயண தீட்சிதர் வேண்டாம், வேற வித்வான்கள் வச்சுட்டு சொல்லுவோம். உடனே பெரியவா ஏன் அவளை வேண்டாங்கிற அப்படின்னு மகாபெரிவா கேட்டுருக்கா. அதுக்கு சொன்னா, இவா சபாவுக்காக வரா, இவா பிரவச்சனம் பண்ணி முடிச்ச உடனே அப்புறம் ஒரு ராமாயணம் ஒரு பாகவதம்னு அங்கே புக் ஆகிடும். இவாளுக்கு பிரவச்சனம் பண்ண சொல்றா. அதனால அவள் பிசினஸ் மாதிரி இருக்குவேன். இது என்ன 60 வருஷம் முன்னாடியே இந்த அபிப்பிராயம். உடனே மகாபெரிவா நீ செலவு பண்றியோடான்னு, அவ சப்தாகம் நவாகத்துக்கு இல்லை, நீ செலவு பண்றியோ? இவா வராம நீ இந்த சபா நடத்திருக்கியே, எத்தனை பேர் சிரவணத்துக்கு வரா? 10 பேர் வரா, 12 பேர் வரா. இவாளை கூப்பிட்டேன்னா எத்தனை பேர் வரா? 500 பேர் வரா, சமயத்தில் 1000 பேர் வரா. அப்போ உனக்கு தானே லாபம். அவளுக்கு பாகவதம் சப்தாகம் திருப்பி சொல்றான்னா நீயா செலவு பண்ற? யாரோ பக்தாள் ஆசைப்படுறா, இல்லை உனக்கு என்ன சிரமம்னு
இதை பெரியவாள்கிட்ட போய் சொல்லி பெரியவாளே எங்க தாத்தாவை கூப்பிட்டு இதை சொல்லியிருக்கேன். இப்படி சொன்னா நான் இப்படி சொன்னேன். பெரியவாளுடைய உத்தேசம் என்னன்னா, இப்படி நிறைய ராமாயணம் பாகவதம் பிரவச்சனம் நடக்கணும், நிறைய தர்மங்களை பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுனால பெரியவாளுடைய உத்தேசம். அதனால அப்படி இங்க பெரியவாள்லாம் ஆச்சாரியாள்கிட்ட அப்படி ஒரு பக்தியா இருந்து பெரியவா சொன்ன கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா அந்த பாக்கியம் தான் எங்களுக்கு அது லபிச்சு. அது மாதிரி எத்தனையோ பேர் இருந்தாலும் பெரியவாளுக்கு இப்போ எங்கிட்ட ஒரு அபிமானம், எங்கிட்ட ஒரு கிருபம். பால பெரியவாள் சாதாரணமாக தரிசனம் பண்ண போனேன். அன்னைக்கு கவர்னர் வர, கவர்னர் மடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்காக வர. அவ புரோட்டோகால் படி ஒத்தர் தான் பெரியவா பின்னாடி இருக்கலாம். உடனே பெரியவா என்ன பண்ணா, அப்படியே ஒரு தடவை பார்த்தார். முக்கியமாக இருக்கிறவளை விஜயவாளை கூப்பிட்டு, என்னோட தீட்சிதர் வந்துடுவார். அவருக்கு மடத்துல எத்தனை சிஷ்யாள் இருக்கா, எவ்வளவு அவர் கவர்னர் விஷயம் இல்லை, ஒத்தர் தான் வரலாங்கும் பொழுது பெரியவா என்ன சொல்லணும்னா என்கிட்ட எவ்வளவு கிருப்பை இருக்கணும். பெரியவா என்னை பின்னாடி வர சொல்லிவிட்டு ஃபோன் கையில் வச்சுட்டு இருக்கேன். நான் வச்சுக்கல. உடனே கூப்பிட்டு பெரியவா சொன்னான், கையில் வச்சுக்கோங்க, அவ யாராவது என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா உங்களுக்கு தான் பேசணும். லௌகீகத்திலையும் அவ்வளவு கெட்டிக்காரா பெரியவா. லௌகிக வைதிகேஷு குசலா, வீர சப்தத்துக்கு அர்த்தமே அதான். பல அர்த்தங்கள் இருந்தாலும் வீர சப்தத்துக்கு லௌகிக வைதிகேஷு குசலா பேர்பட்ட கிருபை பெரியவாளுக்கு. எங்கிட்ட விசேஷமா ஒரு அனுகிரகம் புத்தி, பெரியவாளுடைய அனுகிரகம், எங்க பெரியவாளுடைய அனுகிரகம். இந்த சாதுர்மாசிய யஜ்யம் விதிவத்தா எந்த விதமான பிராயச்சித்தமும் சம்பவிக்காமல், அது அப்படி சம்பவிச்சாலும் பண்றதுல ஒன்றும் கௌரவ அகௌரவமே கிடையாது. நமக்கு அந்த அந்த காரியம், அந்த தர்மம் சரியா நடக்கணுங்கிறது தான் விஷயம். அதனால இதுல என்ன கௌரவம் இருக்கு, இதுல என்ன அகௌரவம், அப்படி எதுவுமே சம்பவிக்காமல் சர்வஜாகிரதையா உத்தர புத்தர் கலந்துண்டு நடத்தி கொடுத்துருக்காரு. இங்க ஏதாவது கொஞ்சம் இந்த விபக்தியிலேயோ வச்சனத்திலேயோ ஏதாவது ஒரு மாறுதல் வந்தாலும் அங்க எட்டாவா இருக்கிற எங்க அண்ணா அங்கேருந்தே ஒரு சவுண்டு கொடுக்குறாரு, இதுல மாறுதல் வருதுன்னு. அப்படி இதையும் அவருக்கு அங்கேருந்து கவனிக்கிறார். ஸ்ரௌதம்ங்கிறது இப்படிதான். ஸ்மார்த்தத்துக்கு ஸ்ரௌதத்துக்கு இதான் வித்தியாசம். ஸ்ரௌதம்னா அவாவா சுதந்திரமா சொல்லணும், தோஷத்தை தோஷம்னு சொல்லணும், தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். ஸ்மார்த்தத்தில் அப்படி இல்லை. கிரகஸ்தனுக்கு புடவை வேஷ்டி கொடுத்து அவளை கட்டிக்க உள்ள அனுப்பிச்சுட்டு ருத்ரேகாசிலேயே உடனே யார் வாத்தியாரோ அவர் சொல்லுவார். பாக்கி வாத்தியாரெல்லாம் பார்த்து, நீங்கள்லாம் வியாசர் வசிஷ்டர் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் தான் போதாயனர், நீங்கள் தான் ஆபஸ்தம்பர், நீங்கள் தான் வியாசர் வசிஷ்டர் எல்லாம் தெரியும். இங்கே நான் ஒரு ரீதியில் போயிட்டு இருக்கேன், நீங்கள் நடுப்பில் இது தப்பு அது தப்புன்னு யாரும் வாயை திறக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுறேனோ அது பண்ணி வைக்கிறேனோ அதுதான். நீங்கள்லாம் ரொம்ப பெரியவா, எனக்கு தெரியும், பேசாமல் இருக்கோ அப்படிங்கிற. அப்படி பேசாமல் இருந்தால் தான் அவரை அடுத்த தடவை கூப்பிடுவேன். ஸ்மார்த்தத்தில் இதான் நடப்பு. அவள் பண்ணி வைக்கும்போது வாயை திறக்கக்கூடாது. ஸ்ரௌதம் எப்படின்னா எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கணும். ஏன்னா உத்தேசம் தப்பு வந்துடக்கூடாது. அந்த விஷயத்தை தெரிஞ்சு எதேவ வித்யா ஸ்ரத்தையா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதின்னு அவ்வளவு முக்கியத்துவம் ஸ்ரௌதத்தில் உண்டு. பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது ஐயா தீட்சிதர்வாள் பக்கத்தில் இருக்கிறவாளை கேட்பாலாம், சரியா போயின்னு இருக்காது. அவர் யார்த்தையும் கேட்க வேண்டாம், அவர் யார்த்தையும் கேட்க வேண்டாம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ரூல். அப்பேற்பட்டவர் ஒரு இஷ்டி பண்ணி வச்சா கூட சரியா நடக்கிறதான்னு கேட்பார். அதுதான் ஸ்ரௌதத்துக்கும் ஸ்மார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி ரொம்ப ஜாக்கிரதையா நடத்தி கொடுத்துட்டு இருக்கிற பெரியவாளுக்கு இல்லாமல் எங்களுடைய கிருதজ্ঞதை தெரிவிச்சுக்கிறேன். பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய். Motare
துரிவேதம் கேட்கறது ஆமா நீங்க சில அலங்காரம் அலங்காரம் பண்ண சொல்லுங்க சுத்தி மராட்டி கட்டு சுத்தி மராட்டி சுத்தி மராட்டி கட்டு பேச்சு சீசனில் தான் கிடைக்கும் இப்போதும் கிடைக்காது கிடைக்கிற சமயத்தில் வாங்கி காய போட்டுருவேன் எப்போ தேவைப்படுமோ புரிஞ்சுக்குவா எல்லாம் அப்படியே புரியக்கூடாது புரியாம ஜாக்கிரதையா அப்படி ஒரு மாதிரியா நேர்க்க பார்த்து நேர்க்க பார்த்து ஜோதி எல்லாமே அட்டியில் வர மாதிரி நேர்க்க பார்த்து கோஷோட விக்ரமட்சு தேவாஸ்து ஹோமம் பண்றச்சு ரெண்டு பேரும் अविष्मतो मरुतो वन्ददेवी यद्ग्रामे यदरण्ये यद्ग्रामे यदरण्ये यत्सभायां यदिन्द्रिये यत्शूद्रे यदर्ये येनः सकृम वयं यत् एकस्य अधिधर्मणि तस्य अवयजनमसि इंद्राय इंद्राय नमः अक्रण्य कर्मकृतः सह वाचा मयो भुवा देवेभ्यः कर्म कृत्वा हस्तं प्रेत सुवानवः